9 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே மனமிறங்கி அம்மா கருவை தக்க வச்சிருக்காங்க. கரு தங்கினவன அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க? ரொம்ப பெருமையா இருந்தது சாமி. அம்மாவை பத்தி நான் யூடியூப்ல பார்த்துதான் வந்தோம். ஆனா அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? தங்கிருச்சுன்னு கேள்விப்படும் போது எதிர்பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷம். 9 வருஷம் எத்தனையோ பேர் எங்களுக்கு எத்தனையோ கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா ஆத்தா வந்து உடனே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அவ பேரையும் தொடச்சு உங்க கண்ணீரை தொடச்சு மனமிறங்கி வரம் கொடுத்திருக்காங்க. அம்மாவே வந்து மகளா பிறந்திருக்காங்க. உங்களை இப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த ஆத்தாவை நம்பிக்கையோட வந்து கும்பப்படையில சாப்பிட்டாங்கன்னா ஆத்தா கண்டிப்பா குழந்தை பாக்கி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு சார். கரு தங்கிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எப்படி அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? சந்தோஷமா. 9 வருஷம் எவ்வளவோ கடுந்த அவ வாழ்க்கை இருந்திருக்கீங்க. அம்மாவை நம்பி வந்து கும்பப்பள்ளி சாப்பிட்டு 2வது மாசமே கரு தங்கிருச்சு அப்படிங்கும் போது வியப்பில் ஆழ்ந்திருப்பீங்கல்ல. இது எப்படி சாத்தியம்? அம்மாவை நம்பி போன அம்மா நம்மளுக்கு மன இறங்கி வரம் கொடுத்துட்டாங்களே, அந்த சந்தோஷம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து அந்த சந்தோஷம் ஈடா இருக்குமா? ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேங்க சாமி. ஆனா எதுவுமே செட் ஆகல. ஆத்தாவை நம்பி வந்தோம். 2வது மாசத்துல எங்களுக்கு உயிர் உள்ள வரைக்கும் நீங்க அம்மாவை மறக்கக்கூடாது. அடுத்த ஆண் வாரிசு தான், நிச்சயமா ஆண் வாரிசு உங்களுக்கு தருவாங்க. நம்ம வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்காக வேண்டிக்குவாங்க. உங்க கூட வந்திருக்கின்ற சொந்த பந்தம் அத்தனை பேரும் ஆனந்த கண்ணீர் சிந்தி நின்னுட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி எல்லாருமே கண்ணீர் சிந்துறாங்க, ஆனந்த கண்ணீர். 9 ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 2வது மாதமே அம்மா ஒரு பொக்கிஷத்தை அள்ளி கொடுத்திருக்கா. அவங்களுக்கு கிஃப்ட் அள்ளி கொடுத்திருக்காங்க. ஓம் சக்தி. நாமக்கல் மாவட்டம் SPP காலனி அண்ணா நகரை சார்ந்த மணிகண்டன் கீதா தம்பதிகள் திருமணமாகி 9 ஆண்டு காலம் மழலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 2 அமாவாசை கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு 2வது மாதம் சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சிட்டாங்க. இருந்தாலும் 3வது அமாவாசை வந்தே ஆகணும்னு சொல்லி அவங்க கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. கும்பப்படையில சாப்பிட்டு 2வது மாசமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நிக்கிறாங்க. அம்மனுக்கு எடைக்கிட துலாபாரம் வேண்டுதல் கடனை செலுத்திட்டு நம்ம ஆலயத்திலே குழந்தைக்கு பெயர் சூட்டிட்டு அவர் முடி காணிக்க கொடுத்துட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க. இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களும் அதே போல அவங்க குடும்பத்துக்கு மற்றொரு கருவியும் உடனாக தக்க வச்சு அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆண் வாரிசையும் நம்ம சேலத்து மகமாய் உடனாகவே வரமாக கொடுக்க நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் மனசார அவங்களுக்காக வேண்டிக்கங்க.